அரசு சேவையை அரசாங்கம் ஒருபோதும் அற்பமானதாக கருதவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவையின் மீதான மக்களின் நம்பிக்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர்களிடையே உரையாற்றிய அவர் பொது சேவைகள், அரச பொறிமுறைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான பொது நம்பிக்கையே தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு முக்கியமானது. அது நம் நாட்டில் இல்லை. அரசியல்வாதிகள் மற்றும் பொது சேவைகள் மீது மக்களுக்கு எதிர்மறையான அணுகுமுறை உள்ளது. இந்த நிலையில் குறித்த சேவைகள் பயனற்றவை என்ற பொது கருத்து உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே அதிகப்படியான தபால் மூல வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனில்குமார் திசாநாயக்கவிற்கு அளிக்கப்பட்ட பெரும்பாலான தபால் மூல வாக்குகள் இலங்கை ராணுவத்தினாலேயே அளிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராணுவ வீரர்களுக்கு பல்வேறு உத்தரவாதங்களை அளித்தும் அவர்கள் அனில்குமார் திசாநாயக்கவிற்கு வாக்களித்துள்ளனர். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கான விசாரணை இடம்பெற்றால் ஒரு ராணுவ வீரனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என அனுர உறுதியளித்திருந்தார். இதன் காரணமாகவே ராணுவ வீரர்கள் ஒன்று சேர அனில்குமாரவுக்கு வாக்களித்திருந்தனர் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்து ஓய்ந்த நிலையில் பொது தேர்தலுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அடுத்து வரும் 6 வாரங்களில் பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெறும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசியல்வாதிகள் தமது நாடாளுமன்ற பதவிகளை பெற்றுக்கொள்ள மக்களிடம் வாக்குகளை கேட்க தயாராகின்றனர். இவ்வாறான நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் எதிர்பார்ப்பாகும். முன்னரை விட தற்போது மாறுபட்ட அரசியல் களம் உருவாக்கியுள்ளது. இலகுவான மக்களை ஏமாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எவ்வாறான பொய்களை கூறி தமது இருப்புகளை தமிழ் அரசியல்வாதிகள் தக்கவைக்கப் போகின்றார்கள் என்பதே தற்போதுள்ள சவாலாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை நோக்கும் பட்சத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளமை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என ஏமாற்றி திரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி மக்களால் வெறுக்கப்படும் ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கோரியிருந்தார். இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கில் சஜித் முன்னிலை பெற்ற போதும் 2ஆம் 3ஆம் நிலையை எட்டியவர்களின் வாக்கு வீதங்கள் அதிகரித்துள்ளமை தமிழரசு கட்சிக்கு பெரும் தோல்வியாக மாறியுள்ளது. தமிழர்கள் அதிகம் வாழும் மாவட்டங்களில் சஜித் முன்னிலை பெற்ற போதும் தமிழரசு கட்சிக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளின் விவரங்கள்: ஜாழ் மாவட்டத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பாவனா அரியநேத்திரன் 1,16,688 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 84,558 வாக்குகளையும், அனில்குமார் திசாநாயக்க 27,086 வாக்குகளையும் பெற்றனர். வன்னி மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க 52,573 வாக்குகள், அரியநேத்திரன் 36,377 வாக்குகள், அனில்குமார் திசாநாயக்க 21,412 வாக்குகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க 91,132 வாக்குகளையும், அனில்குமார் திசாநாயக்க 38,832 வாக்குகளையும், அரியநேத்திரன் 36,905 வாக்குகளையும் பெற்றிருந்தார். திருகோணமலை மாவட்டத்தில் அனில்குமார் திசாநாயக்க 49,886 வாக்குகள், ரணில் விக்ரமசிங்க 40,496 வாக்குகள், அரியநேத்திரன் 18,524 வாக்குகளையும், வடக்கு கிழக்கில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடனும் தேசிய மக்கள் சக்தி கட்சி இணைந்து செயற்படவில்லை. ஆனால் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளது. இனிவரும் காலங்களில் இது பல மடங்காக அதிகரிக்க சாத்தியக்கூறுகள் தற்போது தென்பட ஆரம்பித்துள்ளன. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதியாக உள்ள அனில்குமார் திசாநாயக்க ஒரு 4 லட்சம் வாக்குகளை பெற்றார். அவர்களின் அசாத்திய வளர்ச்சி காரணமாக 5 ஆண்டுகளின் சுமார் 50 லட்சம் வாக்குகளை பெற்று அந்த நிலைமை மாறியிருக்கு. இதுல புதிதாக வாக்களித்து தகுதி பெற்ற இளம் பராயத்தினரும் அதிக அளவில் அடங்கும்.
இவ்வாறானதொரு மாற்றம் தமிழர்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. தற்போதுள்ள இளைஞர்களின் மனநிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றன. வடக்கு கிழக்கு தமிழர்களின் நிலைமை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தெரிவிக்கையில், எமது கட்சி தமிழ் மக்கள் மத்தியில் பரிச்சயமில்லாத ஒன்று. எனினும் ஜனாதிபதியின் அனுகுமாரவின் அணுகுமுறைகள் தொடர்பில் அவர்கள் மத்தியில் பாரிய மாற்றம் ஏற்படும். அடுத்து வரும் தேர்தலில் அதன் வெளிப்பாடு நேரடியாக தெரிய வரும் என உறுதிபட தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் தற்போது மேற்கூட்டப்பட்ட புது ரத்தம் பாய தொடங்கியிருக்குது. இந்த நிலையில வெள்ளை வேட்டி கட்டிய வயதான அரசியல்வாதிகளின் கருத்துக்களுக்கு அவர்கள் செவி மடுப்பார்கள் என்பது சந்தேகம். அடுத்து வரும் காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்படும் நிலையே தற்போது காணப்படுகிறது. இதற்கு பல வலுவான காரணங்கள் உள்ளன. தமது சொந்த சுயநலத்துக்காக மக்களை ஈடு வைத்து சுபபோகங்களை அனுபவிக்கும் தமிழ் அரசியல்வாதிகளே தற்போது இருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்து எந்தவிதமான காத்திரமான நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பதில்லை. அதையும் தாண்டி தமது கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. தமது தலைமை யார் என்பதை கண்டுபிடி முடியாத ஒரு நிலையில பல வருடங்களாக இழுபறி நிலை தொடருது. இந்த நிலையில இவ்வாறான அரசியல்வாதிகளை தொடர்ந்து நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டுமா என்பது குறித்து மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பாக நடைபெறவுள்ள பொது தேர்தலில் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் தங்களுடைய வாய்ப்புகளாக. தற்போதைய நிலையில தேசிய மக்கள் சக்தியின் சித்தாந்தங்களை தமிழ் இளைஞர்கள் மத்தியில் விதைக்கும் பணியினை பலர் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்காக இளைஞர் அணி ஒன்றையும் உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அரசியல் மாற்றங்கள் சுயநலத்துக்காக செயற்படும் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதே பெரும் கேள்வியாக இருக்குது. இவ்வாறானதொரு நிலையில் அடுத்து வரும் தேர்தல்களில் ஒற்றுமையில்லாத வயதான அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு வழங்கி மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் இளைஞர்களை தேர்தல் களத்தில் இறக்க வேண்டும் என்ற கோஷம் வலுப்பெற்றுள்ளது. அது சாத்தியமானால் தற்போது தமது சுயத்துக்காக மட்டுமே அரசியல் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகள் காணாமல் போய்விடுவார்கள் என்பது யதார்த்தம். அடுத்து வரும் தேர்தல் களம் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைகள் அதேபோல வேட்புமனு தாக்கல் பிரச்சாரங்கள் என்பது கொஞ்சம் சூடுபிடித்த களம். தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக நின்ற அனுரகுமார் திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த தேர்தல் களம் ஜனாதிபதி தேர்தல் களம் என்பது சற்று சூடுபிடித்திருந்தமை அப்படியே ஓய்ந்து போயிருக்கின்றது. இனி பொது தேர்தல் வரப்போகின்றது. 9 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொது தேர்தலுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் மக்கள் இன்னும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு கருத்து என்ன சொன்னால், இளம் சமுதாயத்தினருக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும். இளம் சமுதாயத்தினர் நாட்டை இட்டு செல்ல வேண்டும், வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது பெரும்பாலானுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருந்தாலும் என்ன நடக்க போகின்றது? அதிலும் தமிழ் தாயக பகுதியில் மிகப்பெரிய ஒரு இழுபறே தமிழ் தாயக பகுதியில் இருக்கின்ற நிலையில் மக்கள் இளைஞர் அணியெல்லாம் உருவாக்கப்பட போகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.